இந்திய கைஸ் இப்ப ரீசெண்டா வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வந்து சக்சஸ்ஃபுல்லா சோதனை செஞ்சிருக்காங்க. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வச்சிருக்கிற நாடுகளோட லிஸ்ட்ல வந்து நம்மளும் ஒரு அங்கமா மாறி இருக்கோம் கைஸ். இப்ப கைஸ் நம்ம வீடியோல இருக்கிறதுல மோசமான 10 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து எந்தெந்த நாடுகள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். இப்ப நம்ம பார்க்க போற மிசைல்ஸோட லிஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட்னு இல்ல, மொத்தமா வந்து டாப் 10ல இருக்கிற மிசைல்ஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மிசைல் கைஸ் இந்தியாவோட LRASHM லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல். இதை வந்து இப்போ ரீசெண்டா தான் கைஸ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மார்க்ஸ் வேகத்துல போகும், அதாவது ஒளியை விட 6 மடங்கு வேகத்துல போகும் கைஸ். இதை வந்து கைஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம பல ரேடார்ஸை வச்சு இதை வந்து கண்காணிச்சிருக்காங்க. இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் கிட்டத்தட்ட வந்து 600 கிலோமீட்டர் தூரம் இருக்கு இதோட ரேஞ்சு. அதுவும் இல்லாம கைஸ் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துல வந்து 6000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இது போகும்னு எதிர்பார்க்கப்படுது கைஸ். இப்ப அடுத்த மிசைலை பத்தி பார்க்கலாம் கைஸ். அடுத்தது கைஸ் ரஷ்யாவோட ஜிர்கன் மிசைல் தான் இருக்கு. இதுவும் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் கைஸ். இது வந்து மார்க் 9 வேகத்துல போகும். ஒளியை விட 9 மடங்கு இதால வேகத்துல போக முடியும் கைஸ். அது இல்லாம கைஸ் இதால வந்து ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்ஸையும் இதால எடுத்துட்டு போக முடியும் கைஸ். இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 1000 கிலோமீட்டர் வச்சிருக்கு. அதுவும் இல்லாம கைஸ் இப்போ நடந்துட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து TM-22 ஜிர்கான் மிசைலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட வேகம் காரணமாகவும் இதோட சூழ்ச்சி திறன் காரணமாகவும் இதை பண்றது ரொம்ப கஷ்டம் கைஸ். 4வது இடத்துலயும் நம்ம ரஷ்யாவோட மிசைல் தான் இருக்கு. இது வந்து கைஸ் ரஷ்யாவோட கிங்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல். இதை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது இதை வந்து கைஸ் ஏர்கிராஃப்ட்ல தான் லான்ச் பண்ண முடியும். இதோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 கிலோமீட்டர் வச்சிருக்கு. இந்த மிசைலும் கைஸ் கிட்டத்தட்ட வந்து மார்க் 4 வேகத்துல போகும், அதாவது ஒளியை விட 4 மடங்கு வேகத்துல போகும் கைஸ். இது வந்து கைஸ் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு 3350 கிலோமீட்டர் போகும் கைஸ். இந்த மிசைலையும் கைஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து நிறைய தடவை இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைலையும் கைஸ் உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியல. அவங்க என்னதான் சொன்னாலும் இன்டர்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் இதை வந்து இன்னும் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. இதை வந்து கைஸ் இன்டர்செப்ட் பண்றது வந்து பல நாடுகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். இது கைஸ் நம்ம 4வதா பார்க்க போறது வந்து அமெரிக்காவோட மிசைல் தான். அமெரிக்காவோட ஏர் லான்ச்டு ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன் GM-183A ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் கைஸ். ஆனா வந்து இதை இன்னும் முழுமையா வந்து இவங்க சோதனை பண்ணல. இந்த மிசைலும் கைஸ் கிட்டத்தட்ட வந்து 1600 கிலோமீட்டர் தூரம் போகும். இது வந்து மார்க் 5 வேகத்துல போகும், ஒளியை விட 5 மடங்கு வேகத்துல போகும் கைஸ். இது இந்த மிசைலும் கைஸ் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு 24500 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும். அமெரிக்கா வந்து கைஸ் பெரிய டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்காகவே இந்த மிசைலை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கைஸ் நம்ம 5வதா பார்க்க போறதும் நம்ம ரஷ்யாவோட மிசைல் தான் கைஸ். இது வந்து ரஷ்யாவோட அவன்கார்டு ஹைப்பர்சோனிக் மிசைல். இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்ல கைஸ், இது ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். அதாவது கைஸ் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்னா இது ஒரு மிசைல்ல வச்சு லான்ச் பண்ணிடுவாங்க ஸ்பேஸுக்கு. ஸ்பேஸ்ல இருந்து இந்த வெஹிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்பேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது கிராவிட்டி காரணமா செட் பண்ணி இருக்கிற மோட்டார்ஸ் காரணமாகவும் கைஸ் இது ஒரு நம்ப முடியாத வேகத்துல வரும் கைஸ். கிட்டத்தட்ட வந்து 27ல இருந்து மார்க் 30 வேகத்துல வந்து இதால பயணிக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 24500 கிலோமீட்டர் வேகத்துல இதால பயணிக்க முடியும் கைஸ். இதோட ரேஞ்ச் வந்து நம்பவே முடியாது கைஸ். இதோட ரேஞ்ச் வந்து 6000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இது வச்சிருக்கு. இது ஒரு ஐசிபிஎம்னாலே கைஸ் இதால வந்து அணு ஆயுதங்களையும் எடுத்துட்டு போக முடியும், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸையும் இதால எடுத்துட்டு போக முடியும் கைஸ். இந்த மிசைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரஷ்யா கிட்ட வந்து எவ்வளவு டெட்லியான மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. 6வது இடத்துலயும் நம்ம ரஷ்யாவோட மிசைல் தான் இருக்கு. இந்த மிசைலை பத்தி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது RS-28 ரஷ்யாவோட டெட்லியஸ்ட் மிசைல் சாத்தான் 2 இதை சொல்லுவாங்க. இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கைஸ். ஆனா வந்து இதோட வேகம் காரணமா வந்து இதை வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலா மாத்தி இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் கிட்டத்தட்ட வந்து 18000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சிருக்கு. இந்த மிசைலும் கைஸ் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு 24500 கிலோமீட்டர் போக முடியும். அடுத்தது கைஸ் நம்ம 7வது இடத்துல பார்க்க போறது. அடுத்தது கைஸ் நம்ம 7வதா பார்க்க போற மிசைல் வந்து வடகொரியாவோட Hwasong-15 ஏவுகணை. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நான் கரெக்டா தெரியல கைஸ், உங்களுக்கு வந்து நான் முன்னாடி ஸ்கிரீன்ல போட்டுறேன் இதோட ப்ரொனன்சியேஷன். இதோட ரேஞ்சும் வந்து கைஸ் கிட்டத்தட்ட வந்து 13000 கிலோமீட்டர் வச்சிருக்கு. இது மிசைலும் 1 மணி நேரத்துக்கு வந்து 27000 கிலோமீட்டர் தூரத்துல போகுங்க. இந்த மிசைலை பத்தி கைஸ் நம்மளுக்கு வந்து அதிகமான விவரம் தெரியல, ஏன்னா வந்து வடகொரியாவில் இருக்கிற வெப்பன்ஸை பத்தி அதிகமான விவரம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அடுத்தது கைஸ் நம்ம 8வதா பார்க்க போற மிசைல் வந்து அமெரிக்காவோட MAN-3. இது ஒரு ஐசிபிஎம் தான் கைஸ், அணு ஆயுதங்கள் எடுத்துட்டு போற மிசைல் தான் இதுவும். இதோட ரேஞ்ச் வந்து 13000 கிலோமீட்டர் வச்சிருக்கு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 28300 கிலோமீட்டர் இதால போக முடியும். இது ஒரு ஐசிபிஎம்ங்கிறதுனால 1970ல
இருந்தே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது கைஸ் அவங்க ராணுவம் வந்து 1970 இருந்து இந்த மிசைலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கைஸ் அமெரிக்காவோட UGM-133 ட்ரைனேட் 2 இருக்கு. மிசைலை கைஸ் அதிகமா வந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சப்மரீன் மிசைல். அதுவும் இல்லாம கைஸ் இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இதோட ரேஞ்ச் வந்து 12,000 கிலோமீட்டர் வச்சிருக்கு. பாலிஸ்டிக் மிசைலா இருந்தாலும் இதோட வேகம் காரணமா கைஸ் இதை வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலா மாத்திருக்காங்க. இது வந்து கைஸ் 1 மணி நேரத்துக்கு 29,400 கிலோமீட்டர் இதால போக முடியும். அடுத்தது கைஸ் நம்ம 10வது இடத்துல சீனாவோட BF-41 இருக்கு. இது ஒரு ஐசிபிஎம்னாலே தெரியும் கைஸ், அணு ஆயுதங்கள் எடுத்துட்டு போற மிசைல் தான் அது. இதை வந்து கைஸ் உருவாக்கும் போது இது ஒரு பாலிஸ்டிக் மிசைலா தான் உருவாக்குனாங்க. இதோட வேகம் காரணமா கைஸ் இது ஹைப்பர்சோனிக் மிசைலா மாத்திருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 15,000 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மிசைல் கைஸ் 1 மணி நேரத்துக்கு வந்து 30,625 கிலோமீட்டர் வேகத்துல இதால போக முடியும் கைஸ். இதுலயே 10 டெட்லியான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை பார்த்திருப்போம். இதுல கைஸ் இந்தியாவோட மிசைல் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன், அப்புறம் சீனாவோட மிசைல் லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன். இப்படி எல்லாம் இல்ல கைஸ், எந்த மிசைல்னா எந்த இடத்துல இருக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.